வெல்கம் டு எஸ்கே தகவல். இந்த சேனலில் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து வீடியோ ஃபார்மேட்டில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேப் வந்து இருக்குது. அந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற லேபில் பைத்தான் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த சாஃப்ட்வேரை எப்படி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம், சரிங்களா? சரி, வாங்க நம்ம வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, பைத்தான் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் என்ன மாதிரியான சிஸ்டம் வச்சுருக்கீங்களோ அந்த சிஸ்டத்துக்கு செட் ஆகிற மாதிரி, இப்போ 32 பிட்டாக இருந்தாலும் சரி, 64 பிட்டாக இருந்தாலும் சரி, என்ன ஓஎஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஓஎஸ்க்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெட்லேருந்து ஃப்ரீயாகவே கிடைக்குது, சரிங்களா? கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நெட்டில் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்குது, நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, பைத்தான் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணி 2 தடவை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பைத்தான் 3.4.0 வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து 32 பிட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால பைத்தான் 3.4.0 அப்படிங்கிற இதை நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து 2 தடவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், சரிங்களா? செட்டப் மெத்தட் இன்ஸ்டால் பைத்தான் 3.4.0 அப்படின்னு சொல்லி விண்டோ வரும். இன்ஸ்டால் ஃபார் ஆல் யூசர், இன்ஸ்டால் ஜஸ்ட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் வந்து கேட்கும். ஆல் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகும். சி டிரைவில் பார்த்தீங்கன்னா பைத்தான் நீங்கள் உங்களுடைய வெர்ஷன் என்னவோ அந்த வெர்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். சரி, வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணதுனால இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது. உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து வராது, சரிங்களா? நேரடியாக உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டெப் வரும். வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இந்த மாதிரி வந்து பாருங்க, இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கேட்குது. நான் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்த உடனே பாருங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்குது. இன்ஸ்டாலிங் பைத்தான் 3.4.0 அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் ஆகுது. சரிங்களா? இது பாருங்க இன்ஸ்டால் ஆகுது. இது அப்படியே கடைசி வரைக்கும் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சரிங்களா? அப்போ தான் வந்து நமக்கு இன்ஸ்டாலேஷன் வந்து முடியும். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆயிரும், சரிங்களா? இன்ஸ்டாலேஷன் வந்து இப்போ மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு, சரிங்களா? கம்ப்ளீட் த பைத்தான் 3.4.0 இன்ஸ்டால். நெக்ஸ்ட் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அவ்வளோதான், இன்ஸ்டாலேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து விண்டோஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த விண்டோஸ் கீ இருக்கு இல்லைங்களா, அதை மெனுஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மெனுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இருக்கும் பாருங்கள், ரீசென்ட்லி ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்குது. மாடியூல் டாக்குமெண்ட்ஸ், ஐடிஎல்இ, பைத்தான் ஜியூஐ, பைத்தான் கமாண்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, இங்கே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அப்படியே கீழே வாங்க, பைத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், பைத்தான் 3.4 ஃபோல்டர் புதுசு ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். அதில் ஐடி, பைத்தான் ஜியூஐ, அதுக்கப்புறம் பைத்தான் கமாண்ட் லைன் அப்படின்னு சொல்லி இருக்குது. அன்இன்ஸ்டால் பைத்தான் இதில் எனக்கு வேணாம், நான் ரிமூவ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நம்ம அன்இன்ஸ்டால் வந்து கொடுத்துடலாம், சரிங்களா? இப்போ பைத்தான் ஐடிஎல்இ அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பைத்தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கும், சரிங்களா? ஃபைலு, எடிட்டு, ஷெல், டீபக், ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபைல் அப்படிங்கிறதுல போயிட்டு நியூ ஃபைல் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புதுசாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் நீங்கள் அப்போ உங்களுடைய பைத்தான் ப்ரோக்ராமெல்லாம் டைப் பண்ணிவிட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த ரன் அப்படிங்கிறதுல போயிட்டு ரன் மாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரன் ஆயிரும், சரிங்களா? சரி, ஓகே. இதான் பார்த்தீங்கன்னா பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஸ்டெப்பு. இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய டவுட் வந்து கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறதா ஷேர் பண்ணி விடலாம், சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.